மகளிருக்கு இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி திமுக ஆட்சி வந்து இந்த 3.5-4 வருடங்களில் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த 3.5 ஆண்டுகளில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது. ஆனால் பெட்டி பிரேமலதா அவரை அப்படித்தான் மற்றவர்கள் சொல்கிறார்கள். அவர் பெட்டி பிரேமலதா என்று சொல்கிறார்கள். காரணம், தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிக்கொண்டு அவ்வப்போது கூட்டணி தலைமையிடம் பெட்டி வாங்கி கொண்டு அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதாக மக்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சியை குறை சொன்னால்தான் தன்னுடைய இருப்பு மற்றவர்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால் ஏதாவது உளறிக்கொண்டே இருக்கிறார். எடுபடாது, பிரேமலதா பேச்சு எடுபடாது. மக்கள் அடுத்து வர்ற அடுத்து இன்னொரு பொங்கல் இருக்குல்ல, அதுக்கு பணம் கொடுத்தா மாற்றி ஓட்டு போடுவாங்க. எஸ்பெஷலி மகளிர்லாம் வந்து திமுக சப்போர்ட்டாக இருக்காங்க. இலவச பஸ்ஸு, மற்ற மகளிர் உதவித்தொகை, உரிமை தொகையெல்லாம் கொடுத்ததுனால லேடிஸ் நிறைய திமுக சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஸ்டாலின் போடுவார். பொங்கலுக்கு கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க. 1000 கொடுத்தாலும் கொடுப்பாங்க, 2000 கொடுத்தாலும் கொடுப்பாங்க.